ஹாய் கைஸ், வெல்கம் டு our threads. இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சார்ட் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆன் ஃபோல்டு வந்துட்டு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். உங்கள்கிட்ட பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைனை ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவோட ஸ்லீவ் லென்த்து கூட வந்துட்டு துணி மடித்து தைப்போம்ல, அதுக்கான அளவு விடணும். நான் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச் போதும். லைனிங் ப்ளவுஸ் ஆர் லைனிங் சுடிதார் எதுவாக இருந்தாலும் சரி 1/2 இன்ச் போதும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கேப் ஹைட் மார்க் பண்ண போகிறோம். கேப் ஹைட்டோட ஃபார்மில் வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை 10. உங்களோட செஸ்ட் வேல்யூ போட்டு அதை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆர்ம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆர்ம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிக்காக வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸ்லாண்டிக்காக வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ 8.5 வரலாம், 9.5 வரலாம், 10 வரலாம், என்ன வேணால் வரலாம். உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே வந்துட்டு அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. 8.5னா எக்ஸாக்டாக 8.5 அந்த லைனில் டச் ஆகணும். டச் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிக் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட பேக் பார்ட்டு ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு அந்த ஸ்லாண்டிக் லைனோட மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல அதில் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ண பாயிண்ட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வைக்கணும். இப்போ அந்த 1 இன்ச்சையும் அந்த 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை அப்படியே திருப்பி இப்போ அந்த ஷார்ப் எட்ஜை வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ கீழே வந்துட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கேப் ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க 1/2 இன்ச்சும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லா இடமும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கர்வாக அழகாக வரும், எங்கேயுமே ஷார்ப்பாக இருக்காது.
நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். அந்த ஸ்லாண்டிக் லைன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட்லேருந்துட்டு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச்சில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்க அந்த கேப் ஹைட்டில் வந்துட்டு 0.75 இன்ச் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்குல்ல அந்த டாப் லைனில் வந்துட்டு 0.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போது அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலில் அந்த ஷார்ப் எட்ஜு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த 0.5 இன்ச்சும் அந்த 1/4 இன்ச்சும் விட்டுருக்கு இல்லையா, அது ரெண்டும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலில் டேர்ன் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜு வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த 0.75 இன்ச்சும் 1/4 இன்ச்சும் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக தான் வந்திருக்கு, எங்கேயுமே ஷார்ப்பாக இல்லை லைன். ஓகே, ஸ்மூத்தாக ட்ரா பண்ணணும். இது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடலாம். நான் 1.25 இன்ச் தான் கொடுப்பேன். நீங்கள் 1.5 இன்ச் கொடுக்குறதுனா கூட கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். நான் இப்போ வந்துட்டு 1.25 இன்ச்சு அந்த கேப் ஹைட் லைன் இருக்குல்ல, அதில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேப் ஹைட்லேருந்துட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கர்வாக கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். அதனோட ஃபார்முலா வந்துட்டு ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2. உங்களுக்கு வர வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதை வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதே சீம் அலவன்ஸ் தான் கீழே கொடுக்கணும். நான் 1.25 கொடுத்தேன், ஸோ 1.25 இங்கே கொடுக்குறேன். இப்போது அந்த ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பேட்டர்ன் போட்டு ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அது ரொம்ப ஈஸியாகிடும். 4th டைம் வந்துட்டுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் தானே நான் ஈஸியாக ட்ரா பண்ணிவிடுவேன்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் லைன் வந்துட்டு ஸ்லாண்டிக் லைன் கீழே இருக்கேன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மெஷர்மெண்ட் தப்பாக போகாது. நீங்கள் வேணால் வந்துட்டு அந்த கர்வ் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸை 2ஆல் டிவைட் பண்ண எந்த அளவுக்கு வேல்யூ வந்துச்சோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா?
ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். பேட்டர்ன் பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சு கட் பண்ணுங்க. ஆன் ஃபோல்ட்லேயே வச்சு கட் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் மறந்துடுவோம், ஆன் ஃபோல்ட்லேயே வச்சு கட் பண்ணிவிடுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில். ஸோ அழகாக அந்த கர்வ்லேயே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்லீவ் பர்ஃபெக்டாக கட் பண்ணுவீங்க. எந்த இடத்துலையும் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அந்த ஷேப். உங்களுக்கு இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.